ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. முதல்வன் திட்டம். சோ இந்த திட்டத்தை பத்தி பேசணும். ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஏன்னா கூட நம்ம முக்கியமான ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சார் நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் உங்களை பார்க்க காத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க சார்பா நான் உங்களை வரவேற்கிறேன். நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். சார் வணக்கம் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். உங்களோட திட்டம் மூலமா நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு சூப்பரான சாம்பார் சாப்பிட்டோம் சார். அதுக்கு உங்களுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. தேங்க்யூ. கீதா ஜீவன் மேடம்க்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச். ஓகே, we'll go back to the show. So அடுத்ததா நம்ம ஒவ்வொரு திட்டமா பார்க்க போறோம்னு சொன்னோம். அது மாதிரி நம்ம அடுத்ததா பார்க்க போறது நான் முதல்வர் திட்டம். இது வந்து ஒரு அன்இமேஜினபிள் திட்டம். அதாவது இத பத்தி சொல்லணும்னா, இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் முதல்வன், நான் முதல்வன், நான் முதல்வன். ஓகே, ஏதோ ஒரு ஸ்கீம் போது எல்லாருக்கும் எங்கேயோ ஒரு நல்லது நடக்குதுன்னு. பட் இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும். அது உங்க மனசை ரொம்ப நெகிழ வைக்கும். ஏன்னா இது மிச்ச மாநிலங்கள்லயோ இல்ல உலகத்துல மிச்ச இடங்கள்லயோ கூட அவங்களோட விஷன் விட்டுருங்க, அவங்களுடைய பெரிஃபெரல் விஷன்ல கூட இப்படி ஒரு ஸ்கீம் போடணும்னு அவங்களுக்கு தோணியிருக்காது. ஆனா எக்கனாமிக் ஃபோரம்ல நம்மளுடைய சிங்கப்பூர்ல இப்போ இந்த வருடம் இப்படி ஒரு திட்டம் வகுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. பட் இந்த திட்டத்தை 2022லயே நமக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய இந்த அரசு, நம்மளுடைய முதல்வர், நம்மளுடைய ஃபேவரட்டான சிஎம். அண்ட் அவர் யோசிச்சிருக்க இந்த விஷயம் எத்தனை பிள்ளைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்கு ஒரு அளவே கிடையாது. இதை நான் சொல்றதை விட ரொம்ப அழகா வந்து ஒரு ஏவில உங்களுக்காக சொல்லுவாங்க. ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. It'll move your heart definitely. உலக மக்கள் எதிர்கொள்ள காத்திருக்கும் அச்சுறுத்தல்களில் முதன்மையானது வேலை வாய்ப்பின்மை. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் பேனலில் உலகளாவிய வேலையில்லா திண்டாட்டம் அச்சமூட்டும் அளவுக்கு எழப்போகிறது என பேசி அதற்கு காரணம் என சிங்கப்பூர் ஜனாதிபதி முன்வைத்தது மாறி வரும் வேலைகளுக்கான திறனும் பல்கலைக்கழக படிப்பும் விலகியுள்ளது. புதிய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் திறன்கள் மாணவர்களிடம் இல்லை என்பது. உலக பொருளாதார மன்றத்தில் இந்த கருத்து கூறப்பட்டது ஜனவரி 2025. ஆனால் இந்த அடிப்படை பிரச்சனையை கண்டறிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நான் முதல்வன் தொடங்கியது 2022 மார்ச்சில். இதனால் தான் இது மக்கள் அரசாங்கம், திராவிட அரசாங்கம். செயற்கை நுண்ணறிவு எனும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2027க்குள் 83 மில்லியன் வேலைகளை எடுத்துக்கொள்ள போகிறது என்பது ஒரு பக்கத்தின் பார்வை. ஆனால் அதே செயற்கை நுண்ணறிவு 69 மில்லியன் புதிய வேலைகளை தரப்போகிறது என நம்பிக்கை புத்தொளியுடன் பார்ப்பது தலைவனின் பார்வை. முதல்வர் மு க ஸ்டாலின் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய துறைகள் வழியாக என்னென்ன வேலை வாய்ப்புகள் வருகிறதோ அதிலெல்லாம் தமிழர்கள் கோலோச்ச வேண்டும் என உறுதி பூண்டு உருவாக்கிய கனவு திட்டமே நான் முதல்வன். செயற்கை நுண்ணறிவு மட்டுமல்ல, தொழில்நுட்ப துறையில் என்னென்ன புது திறன் சார்ந்த படிப்பு வருகிறதோ அத்தனையும் தமிழ் மாணவர்களிடம் சேர்க்கப்படுகிறது. இன்னும் தமிழ்நாட்டில் இந்த புதிய திறன் படிப்பு இங்கே வரவில்லையா? எந்த வெளிநாட்டில் அது கற்பிக்கப்படுகிறதோ அங்கேயே சென்று மாணவர்கள் படிக்க ஸ்கவுட் திட்டம். IAS, IPS அரசாங்கத்தின் உயர் பதவிகளையும் அதிகாரத்தையும் நம் தமிழ் மாணவர்கள் கைப்பற்ற வேண்டும். புது புது கண்டுபிடிப்புகள், ஆய்வுகள் செய்து தொழில் முனைவோர்களாக ஒரு தலைமுறை நிமிர வேண்டும் என ஆயிரம் முன்னேற்ற கனவுகளோடு தீட்டப்பட்ட தொலைநோக்கு திட்டம் நான் முதல்வன். கனவு தமிழ்நாடு மெய்ப்படும் காலம் இது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.